ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து விலகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பெருமாள் ராஜதுரை இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தனது தீர்மானம் தொடர்பில் விளக்கமளித்தார். நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜதுரை அவர்கள் திலீப் பெத்தாராட்சியுடன் இணைந்து சந்திக்க வந்தார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பொது வேட்பாளரான மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர் கூறினார். தமது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தொடர்பில் அவருக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது. தமிழ் மக்களின் கல்வி தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் அவரிடத்தில் அதிக ஆர்வம் இருக்கிறது. எனவே அது தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். அதன் காரணமாக அவருக்கு நாளை சிறிகுத்தாவில் மாவட்ட அமைப்பாளர் பதவியும் வழங்கப்பட உள்ளது. ஜனதா நிதாஸ் சந்தானம் තමයි මම පාර්ලිමේන්තුවට තේරිපත් වුණේ. 2010 ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவானேன். சுமார் 3 வருடங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இருந்தேன். அங்கு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. சில வேளை நான் கூறும் விடயங்களை அவர்கள் செவிமடுக்கவில்லை என்பதனால் அங்கிருந்து ஒதுங்கி சுயாதீனமாக செயற்பட வேண்டி ஏற்பட்டது. அதன் பின்னர் கடந்த மாகாண சபை தேர்தலின் போது திகாம்பரத்தின் கட்சியான தொழிலாளர் தேசிய சங்கத்திற்கு ஆதரவு வழங்கினேன். அதன்போது 3 உறுப்பினர்கள் தெரிவாகினர். அதனை அடுத்து சுமார் 8 மாதங்களாக சுயாதீன உறுப்பினராக செயற்படுகிறேன். ඊට පස්සේ දැන් මාස 8ක් විතර ස්වාධීන මන්ත්‍රීවරයෙක් තමයි මම කටයුතු කරන්නේ. දිගම්බර මන්ත්‍රීතුමත් එක්ක ඉඳලා යන්නේ. මම දිගම්බර මන්ත්‍රීතුමත් එක්ක මට திகாம்பரத்துடன் 4 அல்லது 5 மாதங்கள் இருந்தேன். அரசியலில் எமக்கு ஓர் இலக்கு இருக்கிறது. அதனை நிறைவேற்ற முடியும் என சிலர் எமக்கு உறுதி வழங்குகின்றனர். அவ்வாறு உறுதிமொழிகளை பெற்றுக் கொண்ட பின்னரே நாம் செல்வோம். அங்கு சென்ற பின்னர் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படாவிடின் அந்த இடத்தில் இருந்து விலகி வருவதே நடைமுறை. ஆகவே எனது இலக்குகளை நிறைவேற்றுவதற்கான இடம் அங்கு கிடைக்காமையினால் அங்கிருந்து விலக வேண்டி ஏற்பட்டது. මගේ දර්ශනයට එතන ඉඩ නැති නිසා මට එතන ඉවත් වෙන්න සිද්ධ වුණා. எமது மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே நான் அரசியலுக்கு வந்தேன். மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான எனக்கு இலக்கு ஒன்று உள்ளது. නෑ මේ එකම පවුලේ කට්ටිය නෙමෙයි පවුලත් එක්ක සම්බන්ධ කරලා ප්‍රශ්නේ